ஜொகூர் பாருவில் உள்ள நெகிழி தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 123 வெளிநாட்டினரை ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. குறைவான ஊதியத்திற்காக வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்துவதாக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் ஊழியர் அளித்த புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு 7 மணிக்கு இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்து ரூஸ்டி டாருஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 123 வெளிநாட்டினரும் நேபாள், பங்களாதேஷ், மியான்மர், இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 50 பெண்கள், 73 ஆண்கள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 20 முதல் 48 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சோதனை நடவடிக்கையின் போது தொழிலாளர் தங்கும் விடுதியில் இருந்து சிலர் தப்பியதாக நம்பப்படுவதாகவும் அவர்களையும் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டத்து ரூஸ்டி டாருஸ் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.